ஹாய், இது யாவரும் கேளிர் யூடியூப் சேனல். நான் உங்கள் மகன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு நம்ம எப்படி அந்த கலரை ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் எடுத்துருக்கிறேன். இந்த இமேஜில் கலரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இமேஜில் போகிறோம், அதே சேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறோம். அதில் ரீப்ளேஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் இமேஜ் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜோட ப்ரிவியூ இங்கே தெரியும். செலெக்ஷனை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செலக்ட் பண்ணுற ஏரியாவோட பிளர் இமேஜஸ் மட்டும் அதில் தெரியும். இப்போது இதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கோங்கிற சாம்பிள் கலர்ஸும் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை யூஸ் பண்ணி நான் இப்போ இந்த டோனை மட்டும் நான் மாற்றணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி அந்த கலரை சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து இந்த இமேஜில் கலர் ஒரே இமேஜஸாக பேக்ரவுண்ட் இல்லை, அதனால நமக்கு இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரே இமேஜஸ் மாதிரி இருக்கிற இடங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். இதே இது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு சேஞ்சஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு பர்டிகுலர் கலரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடு. இதை நம்ம எந்தெந்த பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோம்னா, ஏதாவது ஒரு இமேஜில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் ஒரே மாதிரி ஒரு கலர் இருக்குது, அதை வந்து ஜஸ்ட் அப்படியே வேற ஒரு கலருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கலர் கரெக்ஷன்ஸில். அங்கே லேசோ டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கலரை சேஞ்ச் பண்ணுவோம். அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கலர் ஒரு இடத்துல டெப்த்தாக இருக்குது, அது ஒரே கலராக இருக்குது அப்படின்னா அதை லேசர் டூல் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணிட்டு இங்க் ஃபில்லரை வச்சு நம்ம கலர் பிக்கரை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய முடிஞ்சிடும்னா அந்த கலரை சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் செலக்டிவ் கலர்ஸ்ன்னு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த மேலே சொல்லியிருக்க இத்தனை கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி அந்த கலரோட டோனை மட்டும் இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ நான் ரெட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணுறேன். எங்கெல்லாம் ரெட் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த சேஞ்சஸ் அப்ளை ஆகும். எங்கெல்லாம் ரெட் இருந்ததோ அங்கெல்லாம் சேஞ்சஸ் அப்ளை ஆகும். பாருங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதோ அல்லது டிக்ரீஸ் பண்ணுறதோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை மீண்டும் வேற ஒரு கலருக்கு செஞ்சு காட்டுறேன். செலக்டிவ் ரீப்ளேஸில் இப்போ ரெட் எடுத்திருந்தோம். இப்போ வந்து இதில் ஒரு எல்லோ எடுத்துக்குவோம். இதில் எல்லோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லோ ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியும்னா, செலக்டிவாக ஒரு கலரை ரீப்ளேஸ் பண்ணுறது அல்லது ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சனை கலர் பிக்கரை வச்சு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அந்த கலரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயும் நம்ம பண்ண முடியும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரீப்ளேஸ் கலர், செலக்டிவ் கலர் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். அடுத்து இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது எப்படிங்கிறதையும் இதிலே சேர்த்து சொல்லிடுறேன். இந்த கலரை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள் டிசாஸ்டர்னு. இது வந்து எப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறும். இப்போ யூஸ் பண்ணி காட்டுற பாருங்க, ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ. இந்த இமேஜ் வந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ இதே மெத்தட் தான். ஒருவேளை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி கலராக மாற்றுறது அப்படின்னா இதுவும் சிம்பிள் மெத்தட் தான். இப்போ ஒருவேளை இது பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இந்த இமேஜ் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற இமேஜை லேசர் டூலை யூஸ் பண்ணி சும்மா நான் ரஃபாக செஞ்சு காட்டுறேன். இதை நம்ம என்ன செய்யணும்னா அக்யூரேட்டாக ஒவ்வொரு பார்ட்டாக செலக்ட் பண்ணி அதுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டு வரணும். இது இப்படி பண்ணோம் அப்படின்னா அது கலராக மாறும். இதுதான் ஸ்டூடியோவில் பண்ணுற மெத்தட். நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலராக செலக்ட் பண்ணி இந்த கலர் பேலன்ஸ் இதெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கலராக கொடுத்து நம்ம என்ன கலர் கொடுக்க விருப்பப்படுறோமோ அந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஒவ்வொரு இதாக மாற்றிட்டே வருவாங்க. கை இதை ஸ்கின்னை செலக்ட் பண்ணும்போது இதில் ஒரு அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி ஸ்கின்னை செலக்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா
தெரியக்கூடிய ஸ்கின் பார்ட் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணிடுங்க. இதில் லேசோ டூலில் இப்படி செலக்ட் பண்ணுறோம். அப்படி செலக்ட் பண்ணும்போது அடுத்ததை செலக்ட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அது போயிடும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ரஃபாக செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும் பாருங்கள் லேசர் டூலோட. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷன் ஃபுல்லாக எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சேர்ந்துக்கும். அப்போது ஒரு இது தப்பாக ஒரு இடத்துல நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி. இதை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் சிம்பிளாக மாறும். ஸோ இப்போ நீங்கள் அதை அப்படியே செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது அந்த செலெக்ஷன்லேருந்து போயிடும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள். சும்மா ரஃபாக தான் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜூம் பண்ணி அக்யூரேட்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும். இப்போ கலர் பேலன்ஸ் போகிறேன். இதில் போயிட்டு நம்ம கலரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எது அந்த ஃபேஸ்க்கு செட் ஆகுதோ அந்த கலருக்கு கொண்டு வருவோம். இப்படி கொண்டு வர்றது மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை கலராக மாற்றுற மெத்தடு இது தான். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் கொடுக்குறாங்க, ஒருத்தர் பழைய இமேஜாக இருக்குது அதை கொடுக்குறாங்க, அதை கலரில் மாற்றணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை கலரில் மாற்றுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.